இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவோட வந்து அரண்மனையில் இருக்கோம். அதாவது வந்து நம்ம ஊரில் வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கிங்குன்னு சொல்லுவாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 9 கண்ட்ரியை வந்து மலேசியன் 9 கண்ட்ரியை வந்து கிங்கு கீழே தான் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 9 கிங் இருக்காங்க. ஒரு கிங்குக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் வந்து ஆட்சி செய்வாங்களாமா. அதேமாதிரி வந்து ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ 9 பேர் இருக்காங்கன்னா 45 வருஷத்துக்கு ஒருக்கா ஒருத்தர் மறுபடியும் ரொட்டீனாக வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட அரண்மனைக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. லண்டன் இருக்கக்கூடிய ராணியோட பேலஸில் எப்படி குதிரை வீரர்கள் இருப்பார்களோ அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இந்த கிங்குக்கு வந்து இந்த குதிரை வீரர்கள் இருக்காங்க. அதோட அந்த இதுதான் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய அப்படியே இருக்கணும்னு இங்கேயும் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லண்டனில் வந்து குதிரை சேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, அதேமாரி இங்கேயும் இப்போ வந்து குதிரை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட இதுதான் இப்போ நடக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே இருக்க குதிரை வெளியில் வருது, வெளியில் இருக்க குதிரை உள்ளே போகுது. இங்கே பாருங்கள், சேம் அப்படியே லண்டனோட அரண்மனையில் என்ன பண்ணுவாங்களோ அதே ஃபார்முலா வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது குதிரை ஒன்று வந்துட்டு ஒயிட் குதிரை ஒன்று உள்ளே போகுது. பார்த்திங்கன்னா வெளியில் வந்த குதிரை நிற்கிது பாருங்கள், வெளியில் வந்துடுச்சு. இது ஆல்ரெடி உள்ளே இருந்தது, இப்போ இவங்க வெளியில் வந்துட்டு இங்கே இருந்த 2 குதிரை உள்ளே போயிடுச்சு. இது வந்து உள்ளே வந்து அலோடு இல்லையாம்மா. சில பாதுகாப்பு காரணங்களுக்காக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உள்ள அலோவ் இல்லை, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்ட்ரன்ஸ் வந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. உள்ளே பார்த்திங்கன்னா பேலஸ் உள்ளே தெரிவித்து பாருங்கள் அதோட இதெல்லாம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியிலேயே வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இப்போது நம்ம எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா தியான்ஹோ என்கிற வந்து சைனீஸ் டெம்பிளில் தான் இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஆசியாலேயே வந்து மிகப்பெரிய 2வது டெம்பிள் அவங்களுக்கு கோயில். அங்கே தான் நம்ம இருக்கிறோம், மலேசியாவில். இப்போ அங்கே தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அதோட முழு வீடியோவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரீசெண்டாக புக்கில் படிச்சேன். நான் இங்கேயும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸு ஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்து இதுதான் வந்து சைனீஸ் அவங்களுடைய கடல் தேவதைன்னு சொல்லுவாங்க. இது இவங்க வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு இது கடல் தேவதை. இது அவங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் இருக்கும். இதை வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா, இதை வணங்கணும் அப்படின்னா செல்வம் குளிக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ஐதீகம், அவங்களோட நம்பிக்கை. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா?